Hi viewers, welcome to all. I am Rekha from Tresor Education. We will go to learn 10th Maths Trigonometry Chapter 6. இதில் second exercise 6.2 பார்க்கலாம். இதில் fifth problem என்னன்னா a flagpole h meters is on the top of the hemispherical dome of radius v meters. A man is standing 7 meters away from the dome, seeing the top of the pole at an angle 45 degree and moving 5 meters away from the dome and seeing the bottom of the pole at an angle 30 degree. Find the height of the pole and radius of the dome. நமக்கு வந்து ஒரு ஃப்ளாக் போல் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ளாக் போல் வந்து ஒரு ஹெமிஸ்பெரிக்கல் டோமுக்கு மேலே இருக்குது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ரஃபாக டயக்ராம் போட்டுக்கலாம். ஒரு ஹெமிஸ்பெரிக்கல் டோம் அதுக்கு மேலே ஒரு ஃப்ளாக் போல் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ளாக் போலோட ஹைட்டு எவ்வளோன்னா h மீட்டர். ஃப்ளாக் போலோட ஹைட்டு h மீட்டர். நெக்ஸ்ட்டு the hemispherical dome of radius v meter. இதோட ரேடியஸ் எவ்வளோன்னா v மீட்டர் கொடுத்துருக்காங்க. a man is standing 7 meter away from the dome. இந்த டோம்ல இருந்து ஒரு மேன் 7 மீட்டர் அவேல இருக்காரு. அவர் வந்து seeing the top of the pole at an angle 45 degree. 45 டிகிரியில் இந்த ஃப்ளாக் போலோட டாப்பை பார்க்குறாரு. எவ்வளோ டிகிரியில்? 45 டிகிரியில். நெக்ஸ்ட்டு வந்து மூவிங் 5 மீட்டர் அவே ஃப்ரம் த டோம். திருப்பியும் ஒரு 5 மீட்டர் வந்து மூவ் பண்ணுறாரு. எவ்வளோ மீட்டர் டிஸ்டன்ஸில்? 5 மீட்டரில். எவ்வளோ ஆங்கிளில் வந்து பாட்டம் ஆஃப் த போலை பார்க்குறாரு. எவ்வளோ ஆங்கிளில்? 30 டிகிரி ஆங்கிளில் வந்து பாட்டம் ஆஃப் த போலை பார்க்குறாரு. ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து இந்த ஃப்ளாக் போல் இருக்குல்ல, இதோட ஹைட்டும் கால்குலேட் பண்ணணும், இந்த டோமோட ரேடியஸும் கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் டயக்ராம் போட்டுக்கலாம். என்ன டயக்ராம்? ஒரு ஹெமிஸ்பெரிக்கல் டோம். ஓகேங்களா, ஒரு ஹெமிஸ்பெரிக்கல் டோம். இந்த டோமுக்கு சென்டர்லேருந்து ஒரு h மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஃப்ளாக் போல். h மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஃப்ளாக் போல். h மீட்டர் டிஸ்டன்ஸு. நெக்ஸ்ட்டு இந்த டோமோட ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா v மீட்டர். ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? v மீட்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரேடியஸ் எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு இவர் ஒரு மேன் வந்து ஸ்டாண்டிங் அவே ஃப்ரம் த டோம் 7 மீட்டர். ஓகேவா, 7 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு மேன் நிற்கிறாங்க. அவங்க வந்து இந்த ஃப்ளாக் போலோட டாப்பை பார்க்குறாங்க. ஃப்ளாக் போலோட டாப்பை பார்க்குறாங்க. எவ்வளவு ஆங்கிள்னா 45 டிகிரி ஆங்கிளில். நெக்ஸ்ட்டு வந்து அந்த மேன் வந்து ஒரு 5 மீட்டர் மூவ் பண்ணுறாரு. 5 மீட்டர் மூவ் பண்ணி எதை பார்க்குறாருன்னா இந்த பாட்டம் ஆஃப் த ஃப்ளாக் போல பார்க்குறாரு. எவ்வளவு ஆங்கிளில்? 30 டிகிரி ஆங்கிளில் வந்து பார்க்குறாரு. 30 டிகிரி ஆங்கிளில் இந்த ஃப்ளாக் போலோட பாட்டமை பார்க்குறாரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன? நம்ம வந்து கிவன் டேட்டாஸ் என்னென்ன எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து டேட்டாஸ் மார்க் பண்ணிக்கலாம். மேன் வந்து ஃப்ளாகோட டாப் இருக்குல்ல, அதை ஏன்னு வச்சுக்கோங்க. ஃப்ளாகோட டாப்பு வந்து ஏன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மேன் ஃபஸ்ட்டு நிற்கிறது வந்து பி பாயிண்ட்டு. தென் வந்து டோமோட சென்டர் வந்து சி. நெக்ஸ்ட்டு வந்து டோமோ அந்த ஃப்ளாக் போலோட பாட்டம் வந்து டி. நெக்ஸ்ட்டு மேன் மூவ் பண்ணுறது வந்து இ. ஓகேங்களா, இனி நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் எவ்வளோன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேன் நிற்கிறாருல 45 டிகிரி ஆங்கிளில் ஃப்ளாகோட டாப்பை பார்க்குறாரு.
அப்போ அந்த ஆங்கிளை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அப்போ என்ன வரும்? ஏபிசி. ஓகேவா? இந்த ஏபிசி in ABC angle ABC in angle ABC என்ன டிகிரி? tan 45 டிகிரி. tan 45 டிகிரியில் நிற்கிறாங்க. இது 45 டிகிரினா என்ன? ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடு என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஹச் மீட்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரேடியஸ் என்ன? வி மீட்டர். ஓகேங்களா? அப்போ ஹச் ப்ளஸ் வி டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க? 7 மீட்டர் ப்ளஸ் இந்த டோமோட ரேடியஸ். அப்போ என்ன வரும்? 7 ப்ளஸ் வி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம என்ன எழுதணும்னா, இந்த டேர்ன் 45 டிகிரியோட வேல்யூ தெரியும். tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு என்ன? 1. tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ 1 எடுத்து எழுதிக்கோங்க. 1 இஸ் ஈக்குவல் டு ஹச் ப்ளஸ் வி டிவைடட் பை 7 ப்ளஸ் வி. ஓகேங்களா? ஹச் ப்ளஸ் வி டிவைடட் பை 7 ப்ளஸ் வி. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன எழுதணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும்? 7 ப்ளஸ் வி இஸ் ஈக்குவல் டு ஹச் ப்ளஸ் வி. 7 ப்ளஸ் வி இஸ் ஈக்குவல் டு ஹச் ப்ளஸ் வி. இதுலேருந்து வியும் வியும் கேன்சல் ஆயிரும். நமக்கு அப்போ என்ன கிடைக்கும்? ஹச் இஸ் ஈக்குவல் டு 7 கிடைக்கும். ஹச் இஸ் ஈக்குவல் டு 7 கிடைக்கும். அப்போ நமக்கு வந்து ஹெச் கிடைச்சிருச்சு. ஹெச் எவ்வளோ கிடைச்சிருக்கு? 7 மீட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன எழுதணும்னா அடுத்த ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்த ஆங்கிள் என்ன? அவர் வந்து 5 மீட்டர் மூவ் பண்ணி 30 டிகிரி ஆங்கிளில் பாட்டம் ஆஃப் த போல பார்க்குறாரு. அந்த ஆங்கிளை எழுதணும். என்ன ஆங்கிள் வரும்? டிஇசி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஆங்கிள் என் டிஇசி எழுதிக்கலாம். என் டி ஆங்கிள் டிஇசி என்ன? tan 30 டிகிரி. டேர்ன் 30 டிகிரி. ஓகேங்களா? டேர்ன் 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ஆப்போசிட் சைடு வந்து வி மீட்டர், டோமோட ரேடியஸ் டிவைடட் பை இங்கே என்ன வரும்? 5 மீட்டர் வரும், தென் 7 மீட்டர், தென் டோமோட ரேடியஸ் வி மீட்டர். இது இவ்வளவும் வரும். அப்போ என்ன? 5 ப்ளஸ் 7 ப்ளஸ் வி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இந்த டேர்ன் 30 டிகிரியோட வேல்யூ என்ன? 1 டிவைடட் பை √3. டேர்ன் 30 டிகிரியோட வேல்யூ என்ன? Turn 30 degree is equal to 1 divided by √3. அப்போ turn 30 degree இருக்கிற இடத்துல என்ன போடணும்? 1 divided by √3 is equal to v divided by 5 plus 7 plus v. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. என்ன வரும்? 5 plus 7 plus v is equal to இந்த √3 வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும். என்ன போகும்? v √3. நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய ப்ராப்ளமில் பார்த்துருக்கோம். √3 இஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூ? 1.732 கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. இது கொஞ்சம் மெமரி பண்ணிக்கோங்க. √3யோட வேல்யூ என்ன? 1.732. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன எழுதணும்னா நமக்கு வந்து இந்த 5 + 7 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 12 கிடைக்கும். ப்ளஸ் v இஸ் ஈக்குவல் டு v √3. நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து √3யோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். √3யோட வேல்யூ என்ன? 12 ப்ளஸ் v இஸ் ஈக்குவல் டு v இன்டு 1.732. இதுதான் √3யோட வேல்யூ. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இங்கே வந்து நம்ம என்ன கிடச்சிச்சு? 12 ப்ளஸ் v இஸ் ஈக்குவல் டு v இன்டு 1.732. ஸோ இப்போ வந்து வியை வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போங்க. அப்போ என்ன வரும்? 12 ஈக்குவல் டு v இன்டு 1.732 மைனஸ் v. இந்த இப்போ வந்து v வந்து காமனாக இருக்குது, அதை வெளியில் எடுத்துக்கோங்க. அப்போ என்ன கிடைக்கும்? v இன்டு 1.732 minus 1. ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணினா என்ன கிடைக்கும்? 1 0 ஆயிரும். அப்போ என்ன வரும்?
0.732 V கிடைக்கும். 12 is equal to 0.732 V. இப்போ இதிலிருந்து V find out பண்ணிடலாம். இப்போ V find out பண்ணோம்னா 0.732 equal to இந்த பக்கம் வரும். அப்போ என்ன ஆகும்? டினாமினேட்டர்ல போகும். 12 divided by 0.732. ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து 12 divided by 0.732 வந்து டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும்? 000 divided by 732. இது வந்து நமக்கு கேன்சல் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. 16.39 கிடைக்கும். நான் கேன்சல் பண்ணிட்டே இருந்தால் டைம் போயிடும். ஸோ நான் வந்து சிம்பிளாக முடிச்சுட்டு கேன்சல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? V is equal to 16.39 என்ன கிடைக்கும்? மீட்டர். இது வந்து என்னன்னா டோமோட ரேடியஸ். டோமோட ரேடியஸ் என்ன? 16.39 மீட்டர். என்ன? டோமோட ரேடியஸ். ரேடியஸ் ஆஃப் த டோம். டோம் ரேடியஸ் எவ்வளோ கிடைச்சிருக்கு? V is equal to 16.39 மீட்டர். நெக்ஸ்ட் வந்து என்ன கால்குலேட் பண்ணியிருக்காங்க? ஹைட் ஆஃப் த போல். ஹைட் ஆஃப் த போல் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஹைட் ஆஃப் த போல். ஹைட் ஆஃப் த போல் வந்து என்னென்னு எடுத்தோம்? H. H is equal to என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு? 7 மீட்டர். ஓகேங்களா? ஒன் டைம் ரீகால் பண்ணிக்கலாம். A flagpole H meters is on the top of the hemispherical dome of radius V meter. V meter radiusல ஒரு dome. அதுக்கு மேல H meter heightல வந்து ஒரு flagpole. ஒரு மேன் வந்து ஸ்டாண்டிங் 7 மீட்டர் அவே ஃப்ரம் த டோம். டோம்லேருந்து 7 மீட்டர் அவேல ஒரு மேன் நிற்கிறாங்க. அவர் வந்து எதை பார்க்குறாருன்னா டாப் ஆஃப் த போலை வந்து பார்க்குறாரு அட் அன் ஆங்கிள் 45 டிகிரி ஆங்கிளில். நெக்ஸ்ட்டு ஒரு மூவிங் 5 மீட்டர் அவே ஃப்ரம் த டோம். டோம்லேருந்து ஒரு 5 மீட்டர் மூவ் பண்ணுறாரு. அவர் வந்து நெக்ஸ்ட் எதை பார்க்குறாருன்னா பாட்டம் ஆஃப் த போலை பார்க்குறாரு. எவ்வளோ ஆங்கிளில்? 30 டிகிரி ஆங்கிளில். அப்படி இருக்கும்போது நமக்கு ஹைட் ஆஃப் த போல் வந்து கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டோமோட ரேடியஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஆங்கிள் வந்து ஏபிசி எடுத்துக்கலாம். இன் ஆங்கிள் ஏபிசி டர்ன் 45 டிகிரி தானே இருக்குது. ஸோ tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு H plus V divided by 7 plus V. ஆப்போசிட் சைடில் H plus V divided by adjacent சைடில் 7 plus V. ஓகேங்களா? இப்போ வந்து tan 45 டிகிரியோட வேல்யூ என்ன? 1. அப்போ 1 is equal to H plus V divided by 7 plus V. நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கு. 7 plus V is equal to H plus V. ஸோ இதில் வந்து வியும் சேமாக இது கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து H is equal to எவ்வளோ கிடச்சிருக்கு? 7 மீட்டர் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து என்னது? செகண்ட் ஆங்கிள். செகண்ட் ஆங்கிள் எவ்வளவு? 30 டிகிரி. இது வந்து ஆங்கிள் DEC. ஓகேவா? அதில் வந்து டர்ன் 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்ன? V டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு என்ன கிடைக்கும்? 5 மீட்டர் 7 மீட்டர் நெக்ஸ்ட் V. இப்போ 5 + 7 + V. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன? இந்த டர்ன் 30 டிகிரியோட இது வேல்யூ என்ன? 1 divided by √3. 1 divided by √3 is equal to V divided by 5 + 7 + V. நெக்ஸ்ட் வந்து இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். √3 வந்து ரைட் ஹேண்ட் சைடும் இந்த 5 + 7 + V வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடும் கொண்டு போங்க. அப்போ என்ன கிடைக்கும்? 5 + 7 + V is equal to V into √3. நெக்ஸ்ட் 5 + 7 என்ன? 12. 12 + V is equal to V √3. 12 plus V is equal to இந்த நமக்கு √3யோட வேல்யூ என்னன்னு தெரியும். என்ன வேல்யூ? 1.732. ஸோ √3 இருக்கிற இடத்துல என்ன போடணும்? 1.732 போடணும். இப்போ 12 is equal to √3 இருக்கிற இடத்துல 1.732 போட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து வியை வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம். 12 வந்து அப்படியே வச்சுருக்கோம். இதில் வந்து V வந்து காமனாக இருக்குது. ஸோ வியை காமனாக வெளியில் எடுத்துக்கிட்டால் பேலன்ஸ் என்ன இருக்குது? 1.732 - 1. ஓகேங்களா? இப்போ வந்து இதில் வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணினா என்ன கிடைக்கும்? 0.732 இன்ட்டு V. நெக்ஸ்ட்டு V ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ V அப்படியே வச்சுட்டு இந்த 0.732 வந்து
ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வரணும். அப்போ டினாமினேட்டரில் போகும். அப்போ என்ன கிடைச்சிருக்கு 12 டிவைடட் பை 0.732. அப்போ நமக்கு வந்து v is equal to என்ன, இதை கேன்சல் பண்ணினா நமக்கு என்ன கிடைக்கும் 16.39 மீட்டர் கிடைக்கும். இதுதான் வந்து என்னது டோமோட ரேடியஸ். நமக்கு ஹைட் ஆஃப் த போல் எவ்வளோ கிடைச்சிருக்குது 7 மீட்டர். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கொஸ்டினை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.